ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பிஆர் ரேங்க் புஷ் பார்ட் 2. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், நம்ம இப்போ ப்ளூம் டவுனில் இறங்கிடலாம். ஏன் சொல்கிறேன்னா, அங்கே தான் கொஞ்சம் எனிமீஸ் கொஞ்சம் கம்மியாக இருப்பானுங்க. டிவி டவர்லலாம் போனோன்னே மண்டையில் அடிச்சிருவானுங்க, ஒரு சிக்கலாக போயிடும். இப்போ பாருங்கள், கீழே இறங்கியாச்சு. இப்போ ஓடி ஏதோ கன் எடுத்துடலாம். கைஸ் பயமாக இருக்குது, அவனை இங்கே இறங்கிடுவானுங்களான்ட்டு. எடு என்ன கைஸ், ரெண்டுமே லாங் ரேஞ்சாக கிடச்சிருக்கு. M4A1 கைஸ், சரியான கன்னை எடுத்து வச்சிட்டேன். இந்த ஷார்ட் ரேஞ்சு கன்னுமே கிடைக்கிற மாதிரி இல்லை, அதாவது SMG சப்மிஷன் கன்ஸு ஒன்றுமே கிடைக்கிற மாதிரியே தெரில. ஆமாம் வேணால் தரானுங்க. டே யாரும் வந்துடாதீங்கடா, ஒரே சேர்ந்து இருங்க கைஸ். யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். யாரும் இல்லை, ஓடிடுறா கைப்புள்ள. இல்லை அந்த சைடு ஓடிக்கலாம். அங்கே போய் நம்மள ஏதோ வெட்ட வெளியில் போட்டு தள்ளிட போகிறீங்க மண்டையிலே வச்சு. இல்லை இங்கே M1 இது இருக்குது, ஏதோ ஷார்ட் கன்னு M1A7III. இப்போ இந்த கன் P90 எடுத்துக்கலாம். P90 MP40 எடுத்துக்கலாம் கைஸ். P90 விட MP40 ஷார்ட் ரேஞ்சுக்கு செமையாக இருக்கும். P90 லாங் ரேஞ்சு ப்ளஸ் ஷார்ட் ரேஞ்ச் வேணும்னா P90 எடுத்துக்கலாம் கைஸ். அப்படியே இப்போ நிற்கலாம். ஓடின மாதிரி இல்லை, மேலே ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த தடவை நம்ம அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கன்ஃபார்மாக இது ரேங்க் மட்டும் நெக்ஸ்ட்டு போயிடணும். நான் இப்போ டைமண்ட் 4 இருக்கேன். ஹீரோய்க்கு கன்ஃபார்மாக புஷ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு CS ரேங்க் புஷ் வரும் கைஸ் வீடியோ. ஹீரோய்க்கு போனதுக்கப்புறம் இந்த தடவை ஹீரோய்க்கு போக முடியாது, ஏன்னா டைமண்ட் 4 தான் இருக்கேன். ஓகே, இப்போ போகலாம். இங்கே ஒருத்தன் போகிறான் கைஸ். மண்டையை காமிச்சிட்டே போகிறாப்புல தம்பி, மண்டையை காமிச்சிட்டே போகிறாரு கைஸ் தம்பி. பாருங்க, நம்ம சுற்றிட்டு போயிடலாம். இங்கே இன்னும் சாண்டினா பவர் போட்ட மாதிரி இல்லை, அங்கே இருக்காங்க கைஸ். சாண்டினா பவர்லாம் போடல, நான் போட்டாங்கன்னு நினச்சேன் கைஸ். மேலே ஒரு பொண்ணு ஓடிட்டுருக்கு, அந்த பொண்ணு அப்புறமேல் பார்த்துப்போங்க. வராமல் பாருங்க ஒருத்தர். சரியான அடி கைஸ் மண்டையில். இங்கே வரான் கைஸ். அங்கே ஒரு பொண்ணு போடுது. இப்படி சுற்றி போட்டால் என்னடா பண்ணுவேன் நான். இங்கே வர மாதிரி தெரில. நீரோ பவர் போட்டுடலாம். இப்போ நீரோ பவர் மாற்றிட்டேன், ஏன்னா அது நல்ல இது கொடுக்குதுன்னு கைஸ். நான் சொன்னேன்ல, சாண்டினோ பவர் போட்டு இப்போ அடிக்கிறாங்க கைஸ். போடு. இல்லை அடிக்க முடியல. நம்ம வேணால் இப்போ ஷார்ட் ரேஞ்ச் புஷ் பண்ணி அடிக்கலாமா, இல்லை வேணாம். இங்கே வெளில வரான், வெளில ஓடுறான் பாருங்க. அப்படியே பின்னாடி போய் அடிச்சிடலாம், நமக்குலாம் பிரச்சனையே இல்லை. போடு தக்காளி கைஸ். M4A1 வச்சு ஷார்ட் ரேஞ்சில் அடிச்சிட்டேன் கைஸ். என்ன எத்தனை லூட்டு, செம லூட் வச்சுருக்காங்க கைஸ். இவன் கேமில் இருக்க எல்லா லூட்டையும் வந்து வச்சுருப்பான் உங்களுக்கு. கேம்னா ப்ளூம் டவுனில் இருக்கிறது டபுள் டேக் டவுனு. போடு. இந்த பொண்ணு இப்படியா கைஸ் நிற்கும், அறிவுங்கிறது இல்லை. இப்போ போகலாம். இங்கே பாருங்க, இப்போ தானே அடி வாங்கினேன், எதுக்கு இங்கே வரேன். இன்னொரு அடி, ட்ரிபிள் டேக் டவுனு. இப்போ ஒரு ஹெட்டு கூட அடிக்க முடியல கைஸ். வாட்டோ இருந்தால் அடிச்சிடலாம் கைஸ். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, நான் இப்போ செமையாக அடிக்கிறேன் கைஸ். மண்டையில் நான் அடிக்கிறது எல்லாமே மண்டையில் தான் விழும். எப்படின்னு சொல்லுங்கள். எப்படின்னா 100 சென்சிட்டிவிட்டி வச்சுருக்கேன். உங்கள் ஃபோன்லேயும் 100 சென்சிட்டிவிட்டி வச்சுக்கோங்க. நான் விளையாடுற ஃபோனில் பார்த்தீங்கன்னா 100 சென்சிட்டிவிட்டி தான் கரெக்டாக இருக்குது. ஹெட்டாக அடிக்க முடியுது. அதுவும் டெசர்ட்டிகளை முன்னாடி அடித்ததை விட இப்போ ஹெட்டாக உழுது தெரியுமா. ஒன் டைப்பு செமையாக அடிக்க முடியுது கைஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 100 சென்சிட்டிவிட்டி தான் நல்லது, என்னது நான் விளையாடுற ஃபோனுக்கு. ஓகே, நம்ம இப்போ போகலாம். க்ளூ மீட்டர் தூக்கி பட்டலாம். அங்கே அதே பொண்ணு தான் எக்ஸ்ட்ரா ரியல் சான்ஸ் எடுத்துருக்கு. பின்னாலேன்னு சுட்டு போட்டு அடிக்கிறானுங்களாமா. சூப்பர் மெட் கிட் ஒன்று போட்டாச்சு. நான் ரிப்பேரே பண்ண வச்சுட்ருக்கேன். ரிப்பேர் பண்ணிடலாமா. நம்ம இப்போதைக்கு வேணாம். கட்டையை தூக்கி பட்டுடலாம்.
இங்கே நின்னா கூட நம்ம இங்கே தான் இருக்கோம்னு தெரியும். இங்கே பாருங்க, நீரோ பவர் போட்டாச்சு, அவ்வளோதான் கைஸ். நீரோ பவர் செமையாக இருக்குது கைஸ். டேமேஜுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் முன்னாடி போய் ரஷ் பண்ணி அடிக்கணும்னு நினச்சா டட்சுயா, பதுங்கி இருந்து அடிக்கணும்னு நினச்சா மார்ஸு. இதுவே நீங்கள் செத்தாலும் ரிவைவ் பண்ணணும், அதாவது மெயினாக இந்த பிஆரில் தான். அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா டிமிட்ரி பவரு, சோனியா. சோனியானோடனே நிறைய பேருக்கு சோனியா பாட்டு தான் ஞாபகம் வரும். எனக்கும் தான் கைஸ். கைஸ் தலை தெரிகிற மாதிரி எவனோ உட்காருவானா, போடு செம ஹெட்டு கைஸ். தலை தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கான். பாட்டு மேலே வந்து அடிக்கிற மாதிரி உன் லூட்டை. ஓடு 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 ஓடு. மேலே ஓடி வந்து அப்படியே ஸ்லோவாக அடிச்சிடலாம் லூட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா லூட் அடிக்க போகிறோம். எங்கே அந்த இங்கே இருக்குது லூட்டு. நம்ம தலையில் ஒன்று அடிச்சிருப்போம். இங்கே பார்த்து உட்காந்துக்க வேண்டியதான், யாரும் உள்ள அடிக்க முடியாது. அதான் சுற்றி முற்றி பார்த்துட்டுருக்குறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ இங்கே இருந்துருப்போம். கீழே போயிடலாம். இப்போ கைஸ் லேண்ட் மீன் 6 வச்சது தான் இந்த லேண்ட் மீன். அங்கே ஒருத்தர் இருக்காங்க கைஸ், அவன் தான் வச்சுருக்கிறது. இப்போ பாருங்க, இங்கேருந்து மேலேருந்தே பதுங்கி அடிக்கிறோம். 6 இது தம்பி. கைஸ் நம்மளே அடித்த அந்த ஓரியன் கேரக்டரு, ஓரியன். இப்போ நம்ம மேலே போய் அடிக்காமல் விடக்கூடாது. மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ. இல்லை நம்ம இப்போ மேலே ஏறிடலாம் கைஸ். மேலே ஏறி வேற எங்கேயும் போயிடலாமா? கன்னை எடுத்து வச்சுக்கலாம். அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை, இங்கே வர தம்பி எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம இங்கே மேலே ஏறிடலாம். ப்ளூம் டவுன்லலாம் நீங்கள் மேலே ஏறி அடிக்கிறது நல்லாயிருக்கும் கைஸ். அதனால் ப்ளூம் டவுன் நான் நல்லா சஜஸ்ட் பண்ணுவேன். சொல்லாரால வந்தாச்சு. அங்கே வராமல் பாருங்க. பாட்டு போடு தக்காளி ஹெட்டு. அப்பையிலேருந்து நம்மக்கிட்ட ஹெட்டு வாங்குற ஒரே பீஸ்னே வந்தாங்க கைஸ். அதுக்குள்ளே 6 கில் பண்ணியாச்சு. ஓகே போகலாம் கைஸ். ஆனால் இந்த விஷயம் ரிஸ்க்காகவும் இருக்கும், இந்த விஷயம் எப்படி சொல்கிறது நல்லாவும் இருக்கும். என்னன்னு சொல்லணுன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டுருப்பானுங்களே, அது 2 பேர்த்துக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் குறுக்கில் பூண்டு கில் எடுங்க. அப்படி இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கும், அதே சமயத்தில் ரஸ்க்கும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் ஆமாம் ரஸ்க்கும் இருக்கும், அதாவது நமக்கு அட்வான்டேஜ் இருக்கும். இங்கே மேலே திமிங்கில மறந்து போகுது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். இப்போ போய் நம்ம இப்போ கன்னெல்லாம் எடுத்து எல்லாம் நம்மளாம் பக்காவாக ரெடி ஆகிட்டோம் கைஸ். M4A13 சிப்பு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளை இனிமேல் யாராலையுமே தாக்க முடியாது. MP40 இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல கைஸ். பார்த்தீங்கல்ல, MP40 இந்த மேட்சாக பொறுத்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் லாங் ரேஞ்சில் தான் முக்கால்வாசி வருவானுங்க. ஓகே, நம்ம இப்போ ஓடி ஓடி போகலாம். ஓட 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 தூரம் குறையலை. பக்கத்தில் இங்கே வந்தாச்சு. இங்கே எவனோ இருப்பாங்களான்னு தெரில. லேண்ட்மைன் எதுக்கு வச்சுக்கலாம். லேண்ட்மைன் வச்சு எவனோ ஒருத்தன் வருவான், நம்ம கில்லு வந்துடும். அப்போ நம்ம தான். யாருமே வர மாட்டேறீங்க. ஆனால் வாங்கடா. லேண்ட்மைன் ஒன்று தான் இருந்தது. ஓடிடலாம் கைஸ். இது வேறு ஜோன் வேறு வருது. சுட்டுக்கிறானுங்க கைஸ். நம்மளே சுட்டுறான்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளே சுடல. பாருங்க, இப்போ அவனை அடிக்காமல் விட மாட்டேன் கைஸ். நம்ம இப்போ அவனை அடிக்கிறோம், அடிச்சே ஆகிறோம் கைஸ். மேலே இன்னும் சண்டை போட்டுருக்க மாதிரி இருக்குது. ஆமாம் கைஸ், மார்ஸ் பவரை போட்டு சண்டை போட்டுருக்காங்க. போடு, 2 பேர்த்தையுமே அடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் கைஸ் அடிக்கணும். இதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து அடித்தா நமக்கு சேஃபு. பக்கத்தை போய் அடிக்கணும்னு பார்த்தா மண்டையை பிறந்துருவானுங்க. 2 பேரும் நம்மளே தான் பார்த்துருக்கானுங்க. ரைடன் பவர் போட்டாங்க கைஸ். ஆகணும் இங்கே இருக்கானுங்க கன்ஃபார்மே ஆகணும். ஓடு 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 ஓடு. நல்ல வேலை நம்மளே பிடிக்கல. நம்மளே பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிருப்பானுங்க.
போடு யாருக்கும் தெரியாத மாதிரி கைஸ். ஆனால் எனக்கு இந்த ஸ்கின்னு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். M4A1 ஸ்கின் அதனாலேயே எனக்கு M4A1 ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓடு ஓடு கைஸ். அவனுங்க மக்கள் சண்டை போட்டுருக்கானுங்க. நம்ம யார் வம்புக்கும் போல யார் தும்புக்கும் போல. கைஸ் 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 பின்னாலேருந்து அடிக்கிறாங்க. போடு அடி. இங்கே ஒருத்த வரான். மெட்கிட் போட்டு முடிக்க முடியுமா? இல்லை பக்கத்தில் வந்துட்டான். போடு. ஐயோ இல்லை நம்மளே போட்டான். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.